தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக ஒரு கேள்வி உள்ளது. ஐயா, தமிழகத்தில் சென்ற ஆட்சியில், அதாவது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் நடைபெற்ற +2 மாணவி கற்பழிப்பு நடைபெற்றதல்லவா? அதற்கு உங்கள் துறை, உங்கள் கட்சி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார்? முட்டாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கழிவறை கூட கட்டி கொடுக்கவில்லை என்று புறம் பேசினார். நாட்டில் எங்கோ ஏதாவது ஒரு மூலையில் நடக்கும் குற்றச்செயலுக்கு தமிழக அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள். முட்டாள் முதலமைச்சர் என்று அன்று விமர்சித்த நீங்கள் இன்று சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? இதையெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் தொகுதி மக்கள், பெரம்பூர் தொகுதி மக்கள், குடிநீரில் கால்வாய் நீர், அதாவது கூவத்தில் இருந்து வரும் சாக்கடை நீர் குடிநீரில் கலந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். அதனை சரிப்படுத்த நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதை விடுங்கள். கொளத்தூர் தொகுதியில் நள்ளிரவு வரை மின்தடை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்று பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் செய்கின்றனர். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற பிரதியுபகாரம் இதுதானா? சொல்லுங்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களே. முதல்வர் தொகுதி கொளத்தூர் தொகுதியில் வென்ற VS பாபு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்று பல குற்றச்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தொகுதி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நீங்கள் திரைப்படத்தில் உள்ளது போன்று ஏதாவது மாயாஜாலம் செய்து விடுவீர்கள் என்று நம்பினார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். சிங்கப்பெண் படை என்ற ஒரு பிரிவை ஆரம்பித்தீர்கள். புகார் தெரிவித்தவுடனேயே CCTV கேமராக்களை ஆய்வு செய்திருந்தால் அந்த சூலூர் 10 வயது சிறுமி உயிரிழக்க நேர்ந்திருக்காது என்பதே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதங்கம். அதனை சற்று திருத்தி நல்ல முறையில் ஆட்சி நடத்துங்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களே. வணக்கம்.